காஞ்சிபுரத்தில் ஈதுல் அல்லா எனும் தியாக திருநாள் பக்ரீத் பெருநாள் திடல் தொழுகை. பக்ரீத் தொழுகையில் இஸ்ரேல் ராணுவத்தால் அநியாயமாக அழிக்கப்பட்டு வரும் அப்பாவி பாலஸ்தீன மக்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தமிழகம் முஸ்லிம்களால் இன்று ஈதுல் அல்லா தியாக திருநாள் எனப்படும் ஹஜ் பெருநாள் கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு தஹி ஜமாஅத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் அனைத்து ஊர்களிலும் ஹஜ் பெருநாள் தொழுகை நபி வழிபடி திடல்களில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் கிளை சார்பாக ஒலிமுகமதுபேட்டை அரக்கோணம் ரோடு பகுதியில் உள்ள மைதானத்தில் நடைபெற்ற பெருநாள் தொழுகையில் மாநில செயலாளர் சகோ பெரோஸ்கான் அவர்கள் கலந்து கொண்டு பெருநாள் சிறப்புரையாற்றினார்கள். அவர் தன் உரையில் ஹஜ் பெருநாள் என்பது இறை தூதர் இப்ராஹிம் அவர்களின் வாழ்வில் செய்த தியாகங்களை நினைவூட்டும் வகையில் அமைந்துள்ளது. இந்த பெருநாளை முன்னிட்டு இறைவனுக்காக தியாகம் செய்யப்படும் பிராணிகளின் இறைச்சி ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது என பேசினார். மேலும் இஸ்லாமியர்கள் தாங்கள் வாழும் சமூகத்தினுடைய நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தங்களுடைய பொருளால் உடல் உழைப்பால் இயன்ற தியாகங்களை செய்ய வேண்டும் என பேசினார். பாலஸ்தீனத்தில் இன்று வரை கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் அப்பாவி மக்களின் மறுவாழ்விற்காக பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதில் மாவட்ட துணைத் தலைவர் அன்சாரி, மருத்துவர் அணி செயலாளர் சர்புதீன், கிளை தலைவர் சாகுல் அமீத், செயலாளர் யூசுப், பொருளாளர் பாசில், துணை தலைவர் சாகுல் அமீத், துணை செயலாளர் அப்துல்லா மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த பெருநாள் தொழுகையில் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் முதியவர்களும் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அவருடைய தியாகமும் அவருடைய குடும்பத்தாருடைய தியாகமும் தான் இன்றைக்கு நாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு ஒரு பெருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஏராளமான சிராயத்துகளை சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நபி இப்ராஹிம் அவர்களை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இன்னா இப்ராஹிம வகான உம்மத. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சமுதாயத்தை அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு இறை தூதருடைய சமுதாயம் இது என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த இறை தூதர் வாழ்ந்த காலத்தில் அவர் எடுத்துரைத்த அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்ந்த ஒரு கூட்டத்தை காண்பித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது இந்த தூதருடைய சமுதாயம் என்று சொல்லுவார். மூசா நபி அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த மக்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது மூசாவுடைய சமுதாயம். சுலைமான் நபியுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களை காண்பித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது சுலைமான் நபியுடைய சமுதாயம். இறுதி தூதுவரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்மை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது முஹம்மதுடைய சமுதாயம் என்று ஒரு கூட்டத்தை வைத்து அதை மையப்படுத்தி அதை அடையாளப்படுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இறை தூதருடைய சமுதாயம் தான் இந்த கூட்டம் என்று அடையாளப்படுத்தக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும்.